குட் மார்னிங் ஜி. ஹலோ, கேட்குதுங்களா எல்லாருக்கும்? ஸோ லாஸ்ட் வீக் ஒரு சில சர்வீசஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம வந்து அஜூரில் ஸ்டெப் எடுக்கிறோம். சார் அஜூரில் வந்து சேம் ஒரு க்ளவுட் ப்ரொவைடர் தான். அவங்களும் விஎம்ஸ், அந்த ஆப் சர்வீஸ், எஸ்கியூஎல் டேட்டாபேசஸ், கிபர்நெட்டிஸ், இந்த மாதிரி எல்லா சர்வீஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா நம்ம ஏடபிள்யூஎஸில் வந்து ஆக்டிவ் டைரக்டரின்ற மெயின் இது கிடையாது. இதில் ஆக்டிவ் டைரக்டரி, அதாவது நம்ம சிஸ்டம் விண்டோஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆக்டிவ் டைரக்டரின்னு சொல்லிட்டு மெயின் கன்சோல் இருக்கும். ஸோ ஆக்டிவ் டைரக்டரின்ற மெயின் இதில் இருக்கும். இங்கே என்னன்னா யூசர் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக அதுதான் ஐஏஎம் மாதிரி தான். இது ஐஏஎம் மாதிரி நம்ம யூசர் மேனேஜ்மெண்ட் இதுலையும் பண்ணிக்கலாம். நம்ம விண்டோஸோட ஆக்டிவ் டைரக்டரி தான் ஐஏஎம்ன்றது பேஸ்ட் வந்து நம்ம வந்து ஆக்டிவ் டைரக்டரிலாம் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து விஎம் வெர்ச்சுவல் மிஷின்ஸை பார்ப்போம். ஏடபிள்யூஎஸ்ல எப்படி EC2ன்னு ஒரு நேம் இருக்கோ, அதே அதாவது எலாஸ்டிக் கம்ப்யூட்டர் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கோ, அதே மாதிரி அஜூரில் வந்து விஎம்ஸ் வெர்ச்சுவல் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு அஜூர்லயும் ஃப்ரீ அக்கவுண்ட் இருக்கா? இருக்கு. ஆக்சுவலாக ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து ஒரு சில சர்வீசஸ் மட்டும் தான் ஃப்ரீயாக வரும். ஆனால் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஒரு கிரெடிட் அமௌண்ட் கொடுப்பான். அந்த கிரெடிட் அமௌண்ட்டை நீங்கள் எல்லா சர்வீஸும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். 30 டேஸ்க்கு வந்து கொடுக்குற கிரெடிட் அமௌண்ட்டை நீங்கள் எல்லா சர்வீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அஜூர் ஏடபிள்யூஎஸ்ல எப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு சில லிமிடெட் சர்வீசஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த சர்வீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் அஜூர்ல வந்து ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நீங்கள் கொடுக்குற கிரெடிட் பாயிண்ட்ஸ்ல நீங்கள் எல்லா சர்வீஸையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எல்லா பெய்டு சர்வீஸும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஜிசிபியும் க்ளவுடும் வந்து அதே மாதிரி கூகுள் தான். அதுலேயும் வந்து ஒரு கிரெடிட் பாயிண்ட் கொடுப்போம். அந்த கிரெடிட் ஃபர்ஸ்ட் மந்த் எல்லா சர்வீஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக வரும். புரியுதுங்களா? பார்ப்போம். எப்பயுமே வந்து அஜூர்ல வந்து ஃபர்ஸ்ட் போர்ட்டல் நான் வரேன். சைன் அவுட் பண்ணிட்டு அஜூருக்கு வந்து அஜூர் போர்ட்டல் லாகின் கொடுத்தாலே அந்த இது லாகின் பேஜ் வரும். சைன் இன் டு அஜூர் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த லாகின்ஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட்.com பேஜுக்கு வரும். அதில் நமக்கு ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட் வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஓவரால் சர்வீசஸ் ஆல் சர்வீசஸ்ன்னு பார்த்தோம்னா என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக இங்கே காட்டும். நமக்கு என்னென்ன ரிசோர்ஸ் கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத. இது வந்து ஓவரால் என்விரான்மெண்ட்டோடது. இல்லை நான் வந்து புதுசாக ஆல் சர்வீசஸ் நான் வந்து என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் இந்த போர்ட்டலில் பார்க்கலாம். இதில் எல்லா கேட்டகரியிலையும் இருக்கும். தனியாக கேட்டகரைஸ் பிரித்து இருக்கும். கம்ப்யூட்டர் நம்ம எப்படி அந்த EC2 ஏடபிள்யூஎஸ்ல போயிட்டு நம்ம மேலே ரிசோர்ஸை கிளிக் பண்ணி என்னென்ன பார்க்குறோமோ அதே மாதிரி தான். ஏடபிள்யூஎஸ்ல இருக்க மாதிரி இதுலேயும் வந்து ரீஜன்ஸ் டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுலேயும் மும்பை ரீஜன் இருக்கும், டெல்லி சவுத் ஈஸ்ட் ஏசியா இருக்கும், சவுத் ஈஸ்ட் சென்னை இருக்கும், அந்த மாதிரி ரீஜன்ஸ் தான் இருக்கும். அதை நான் எப்படி உங்களுக்கு விஎம் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இதில் இன்னொன்று என்னென்னா விஎம் வந்து வெர்ச்சுவல் மிஷினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று அதே மாதிரி சிம்லர் வந்து ஆப் சர்வீஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆப் சர்வீஸ் எப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப் அப்ளிகேஷன் நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு வந்து விஎம்ஏ தேவையில்லை. ஏன்னா விஎம் மாதிரி சிமிலாரிட்டியாக எனக்கு வந்து வெப் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் வேணும்னா இந்த அப்ளிகேஷன் சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை டேரெக்டாக வந்து ஒரு பில்டை வந்து நீங்கள் டிப்ளாய் பண்ணி டேரெக்டாக ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப் சர்வராக இது யூஸ் ஆகும். நம்ம S3ல ஸ்டாட்டிக் ஹோஸ்டிங் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆப் சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு விஎம் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. விஎம் வெர்ச்சுவல் மிஷின்ஸோட பிளாக்ல போயிட்டு லைக் ஜஸ்ட் ஆட் கொடுத்து வெர்ச்சுவல் மிஷின் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு நம்ம தேவையானது வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்னு சொல்லிட்டு ஒன்று தேவைப்படும் நமக்கு. ஏன்னா ஒரு ரிசோர்ஸ் குரூப் வந்து எந்த ரீஜனில் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு அண்டர் இருக்க இது விலைக்கு வந்து என்னென்னா ஒரு VPC மாதிரி தான். ஸோ வெர்ச்சுவல் நம்ம வந்து ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருவோம். அந்த குரூப்பு கீழே தான் இங்கே எல்லாமே இருக்கும். நான் இங்கே வந்து புதுசாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். வெர்ச்சுவல் மிஷினோட நேம் இங்கே கொடுப்பேன். எந்த ரீஜனை நான் சூஸ் பண்ண போகிறதுன்னு கொடுப்பேன். ஸோ இந்த ரீஜன்ஸ் தான் மேஜராக நம்ம வந்து பார்க்க வேண்டியது. ஸோ ஈஸ்ட் யூஎஸில் ஒன்று இருக்குது, ஈஸ்ட் US 2ல் ஒன்று இருக்குது. அதே மாதிரி சவுத் பசிபிக்ஸ் அந்த மாதிரி ஒன்று இருக்குது, சென்ட்ரல் யூஎஸ்,
அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியா, அந்த மாதிரி எல்லா ரீஜன்ஸும் நமக்கு வரும். நமக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா. அதே மாதிரி அவைலபிலிட்டி ஃபங்க்ஷனாலிட்டி சேம், லைக் அவைலபிலிட்டி ஜோன் வந்து நான் எப்படி செட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவைலபிலிட்டி ஜோனில் இருக்கணுமா இல்லை அவைலபிலிட்டி செட்டில் இருக்கணுமா சொல்லிட்டு நம்ம இங்கே இது பண்ணுறது. பட் இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு இன்ஃப்ரா வந்து ரிட்டர்ன் டைப் செட் பண்ணவே இல்லை, டேரெக்டாகவே இது பண்ணுறேன். தென் ஓஎஸ் வந்து இதில் ஓஎஸ் பேஸ்டில் வந்து ப்ரீ ஓஎஸ் எல்லாமே வந்து நமக்கு காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் ஏடபிள்யூஎஸ்லையும் அஷூரையும் கம்பேரிட்டிவ்லி விண்டோஸோட காஸ்ட் எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா விண்டோஸ் வந்து ஓன் லைசன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுனால அவங்களோட லைசன்ஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கும். அதே நீங்கள் விண்டோஸ் மிஷினை நீங்கள் ஏடபிள்யூஎஸ் லான்ச் பண்ணிங்கன்னா அதோட காஸ்ட்டுக்கும் இதோட காஸ்ட்டுக்கும் நிறையவே வேரியேஷன் ஆகும். ஆன் டிமாண்ட் காஸ்ட் தான் சொல்கிறேன். இப்போ நான் உபுண்டோட சர்வர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம அஜூரில் இருக்க ஏடபிள்யூஎஸ்ல இருக்க மாதிரியே ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வேணுமா, அதாவது பிட்டிங் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ஸ் வாங்கணும்னாலும் நம்ம இதில் இது பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் இருந்தால் நான் எஸ் கொடுத்தேன்னா அதில் எந்த இன்ஸ்டன்ஸ் எனக்கு அவைலபிள் இருக்கோ அது எனக்கு சொல்லும். அந்த இது மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன சைஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்றத நான் பார்த்துக்கலாம். லைக் நான் இங்கே போய் செலக்ட் சைஸ் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே அது என்ன ப்ரைஸிங்கில் வருது, என்ன ரேஞ்சில் வரும், என்ன விஎம்ஸில் அவைலபிள் இருக்குது முதற்கொண்டு இதெல்லாம் காட்டிடும். அதே மாதிரி நான் ஃபில்டர் பண்ணி இது சூஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே ப்ரைஸ் வந்துடும். இப்போ மந்த்துக்கு எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படின்ற மொத்தமே எனக்கு ஷோ ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கலாம். என்னோட அப்ளிகேஷன் வந்து என்ன ரேஞ்ச், எது சிபியூ பேஸ்ட் இருக்குமா இல்லை ரேம் பேஸ்ட் யூஸ் ஆகுமா, இல்லை டிஸ்க் வந்து அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுமா இல்லை ஐவாப்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுமா, அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான இன்ஸ்டன்ஸை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். லைக் எல்லாமே கான்செப்ட் ஆர்கிடெக்ட் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் ஒன்று தான். பட் க்ளவுடோட ப்ரொவைடர்ஸ் மட்டும்தான் வேறு, காஸ்ட் வந்து வேரி ஆகும். நான் இதுக்கு சூஸ் பண்ணுறது வந்து B1 சூஸ் பண்ண போகிறேன், B1S. தென் இதில் வந்து எஸ்எஸ்ஹெச் பப்ளிக் கீ மூலியமாக ஷேர் பண்ண போகிறேன்னா இல்லை ஜஸ்ட் ஒரு பாஸ்வேர்ட் மூலியமாக ஷேர் பண்ண போகிறேன்னா நம்ம இங்கேயே சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு பாஸ்வேர்ட் மூலியமாக சூஸ் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் அட்மின் test@123 சொல்லிட்டு கொடுக்குறேன். test@123 12 characters. பப்ளிக் இன்பவுண்ட் நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப் செட் பண்ணுறது தான் இங்கேயும். ஸோ நான் செக்யூரிட்டி குரூப் வந்து நான் எல்லாம் போட்டு நான் அவைலபிள் கொடுக்க போகிறேன், லைக் எஸ்எஸ்ஹெச் போர்ட் பண்ணிட்டேன் தானே அப்படின்றத நான் இங்கேயே செட் பண்ணிப்பேன். சரிங்களா? ஸோ பை டிஃபால்ட் வந்து எஸ்எஸ்ஹெச் வந்து நமக்கு ஓப்பனாக இருக்கும். அப்படி வேணும் நான் ஹெச்டிடிபியும் வேணும் அப்படின்னா இங்கேயே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இனிஷியல் ஸ்டேஜுக்கு. தென் நான் டெஸ்க்குக்கு போகிறேன். டிஸ்க் வந்து லைக் நமக்கு வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து ஹெச்டிடி சூஸ் பண்ணுறது தனியாக சூஸ் பண்ணணும். பட் இங்கேயே நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடி வேணுமா இல்லை ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி வேணுமா இல்லை ப்ரீமியம் வேணுமா சொல்லிட்டு நமக்கு எந்த இது தேவையோ அதை நம்ம இங்கேயே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் நம்ம எப்பயுமே ஒரு என்கிரிப்ஷன் இருக்கிற டைப்பில் வந்து இங்கேயே என்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ என்கிரிப்ஷன் வேணும்னா நீங்கள் எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுறீங்க டேரெக்டாக வந்து என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். வித் மேனேஜ் எந்த கீ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த கீயை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டிஃபால்ட்டாக என்கிரிப்ஷன் வந்து அது பிளாட்ஃபார்ம் பேஸ்டு மேனேஜ் கீ தான் இருக்கும், அதை நம்ம அப்படியே விட்டுருவோம். அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்கள் டிஸ்க்கு ஒன்று சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதில் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனுக்கான டேட்டாஸ் எல்லாமே அதில் இருக்குது, அதை நீங்கள் அட்டாச் பண்ணலாம், டேரெக்டாக இங்கே கொண்டு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு டிஸ்க்கை க்ரியேட் பண்ணி டேரெக்டாக நீங்கள் அட்டாச் பண்ணலாம், அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே தான் வந்து நெட்வொர்க்கிங் வருது. நம்ம ஏடபிள்யூஎஸ்ல பார்த்த மாதிரி விபிசி இங்கே வருது. ஸோ இந்த விபிசிஸ் சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். ஒரு பை டிஃபால்ட்டாகவே ஒரு விபிசி கிரியேட் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளே ஒரு வெர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி பப்ளிக் ஐபி வேணும்னா நம்ம இங்கே பப்ளிக் ஐபி கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக வந்து ப்ரைவேட் ஐபி மட்டும் கான்செப்ட் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா ரேண்டம் பப்ளிக் ஐபி. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஐபிஎஸ் மாறிட்டே இருக்கும். நெட்வொர்க் குரூப் வந்து ஒன்று பேசிக் நெட்வொர்க் குரூப்ஸ் தான் கொடுக்க போகிறோம். நம்ம செக்யூரிட்டி குரூப் கொடுக்குற மாதிரி தான். பப்ளிக் இன்பவுண்ட் குரூப் வந்து இதை நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன்.
இன்கேஸ் வந்து நான் ஃபியூச்சரில் வந்து நான் ஒரு சில போர்ட்ஸ் எனேபிள் பண்ணால் நம்ம வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் போர்ட்டால் அலோவ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த லோட் பேலன்சிங் வந்து நம்ம எதில் இருக்க மாதிரி சேம் லோட் பேலன்சிங் வரும். பட் அதை வந்து நம்ம வந்து அசூர் லோட் பேலன்சிங் சொல்யூஷன் மூலம் தான் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இதில் வந்து பேசிக்காக நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகுது இது வந்து என்னன்னா பூட் டயக்னாஸ்டிக், ஓஎஸ் கெஸ்ட் டயக்னாஸ்டிக் இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு நம்ம இதில் இருக்க மாதிரி ஸ்டேட்டஸ் செக் பண்ணோம். 2 ஸ்டேட்டஸ் செக் பண்ணோம். ஒன்று வந்து இன்ஸ்டன்ஸோட ஸ்டேட்டஸ் செக், இன்னொன்று சிஸ்டமோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணோம். ஸோ அதெல்லாம் இது அந்த மேனேஜ்மெண்ட் லெவலில் இங்கே வரும். டயக்னோஸ் எங்கே ஸ்டோர் பண்ணுறது, டயக்னாஸ்டிக் ஸ்டோர் பண்ணுறது வேறு ஏதாவது நமக்கு தனியாக இது பண்ணணும்னா இங்கே தனியாக ஒரு இது கிரியேட் பண்ணி ஸ்டோரேஜ் பிளாக் ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணி நம்ம பிளாக் ஸ்டோரேஜில் ஸ்டே பண்ணலாம். அதே மாதிரி ஐஏஎம் ரோல் இங்கே அசைன் பண்ணக்கூடியவங்க ஐஏஎம் இங்கே எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம எந்த லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் யாருக்கு கொடுக்குறோமோ அந்த லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் நமக்கு இது ஆக்சஸ் கொடுக்க முடியும். சப்போஸ் ஒரு சில யூசர் மட்டும் தான் அங்கே ஆக்சஸ் இருக்கணும்னா அந்த யூசரோட இன்ஸ்டன்ஸ் நம்ம இங்கே மேப் பண்ணி யூசரோட ஐடி இங்கே மேப் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும். சேம் செல்வா ஆல்ரெடி சொல்லியிருப்பார், ஆட்டோ எனேபிள் ஷட் டவுன் வந்து நம்ம எப்போ பண்ணணும், எப்போ பேக்கப் எடுக்கணுமா அப்படின்றத. அது அஷூரில் இருக்க ஏடபிள்யூஸ் இருக்கும் போது அஷூர்லேயும் இருக்குது. நம்ம இங்கே எனேபிள் ஆட்டோ ஷட் டவுன் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம ஷட் டவுன் பண்ணும்போது இது கிரியேட் ஆகும், ஐ மீன் டெலிட் ஆகிடும். கஸ்டம் டேட்டாஸ் ஏடபிள்யூஸ் கிரியேட் பண்ணும்போது நெட்ஒர்க்கில் வந்து கீழே ஒரு லாக் பார்த்துருப்பீங்க. கஸ்டம் டேட்டாஸ் அப்படி நமக்கு தேவையான இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்ஸ்டால் பண்ணணும். லைக் வந்து ஒரு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லைனா ஆப்ளிகேட் வந்து அப்டேட் ஆகி எனக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னா நம்ம எப்படி அதில் ஒரு கமாண்டை கொடுத்து நம்ம இது பண்ணுமோ அதே மாதிரி நம்ம இங்கேயும் பண்ணிக்கலாம். ஃபைனலாக டேக்கிங் வந்து நம்ம நேம் சூஸ் பண்ணுறது தான். லைக் ஒரு என்வரான்மெண்ட் ஒரு நேமை சூஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு ஃபைனலாக க்ரியேட் ஆகும்போது எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது. ஸோ சப்போஸ் இங்கேயே நான் வந்து ப்ரைஸிங்கோட அதர் விஎம்ஸோட இது காஸ்ட் பார்க்கலாம், இங்கே பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளோ ஆகுது, இப்போ மந்த்துக்கு எவ்வளோ ஆகுதுன்ற கேல்குலேஷன் வந்து இனிஷியலாக காட்டிடும். அதே மாதிரி நம்ம என்ன சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறோம், என்ன குரூப் யூஸ் பண்ண போகிறோம், என்ன மிஷினோட நேம் என்னது, ரீஜன் எந்த ரீஜன் செலக்ட் பண்ணியிருக்கோம், அவைலபிலிட்டி சொன்னால் சூஸ் பண்ணியிருக்கோமா, என்ன ஓஎஸ் அது ஃபுல்லாக இங்கே காட்டிடும். ப்ளஸ் அதே மாதிரி இன்பவுண்ட் போர்ட்ஸ் என்னென்ன எனேபிளாக இருக்குது, டிஸ்க் வந்து என்ன பார்ட்டிஷன் நம்ம ஐ மீன் என்ன இது சூஸ் பண்ணியிருக்கோம், நெட்வொர்க் டைப் என்னது, மேனேஜ்மெண்ட் என்னென்ன சூஸ் பண்ணியிருக்கோம், மொத்தமாக இங்கே காட்டிடும். ஒன்ஸ் இந்த வந்து வேலிடேஷன் வந்து பாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணலாம். கிரியேட் ஆன நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு இங்கே வரும். ஸோ டிப்ளாய்மெண்ட் ரன் ஆகும். இதில் என்ன நம்ம கொடுத்துருக்கோன்றத ஒவ்வொரு சர்வீஸும் இங்கே கிரியேட் ஆக நமக்கு ஷோ ஆகும். நம்ம என்னென்ன ஒரு ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ண போகிறோம், ஒரு விஎம் கிரியேட் பண்ண போகிறோம், நெட்வொர்க் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம், பப்ளிக் ஐபி ஒன்று கேட்டிருக்கோம், அப்புறம் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இந்த செக்யூரிட்டி குரூப்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா கிரியேட் ஆகிட்டே வரும். ஒன்ஸ் இது கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டன்ஸ் லாகின் பண்ண முடியும். ஓகே, இப்போ ரிசோர்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. நம்ம ரிசோர்ஸ் சென்டரில் போய் பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டும். ஸோ இதை தான் அந்த இன்ஸ்டன்ஸ் நான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதர் ஆர்டிபி மூலியமாவோ இல்லை பேஷன் மூலியமாவோ இல்லை எஸ்எஸ்எஸ் மூலியமாக கனெக்ட் பண்ண போகிறேன்.
நெட்வொர்க்கிங் இப்போ நம்ம இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். நெட்வொர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எஸ்எஸ்ஹெச் எனேபிள் பண்ணியிருக்கேன், ஹெச்டிடிபிஎஸ் எனேபிள் பண்ணியிருக்கேன், ஹெச்டிடிபி எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்எஸ்ஹெச் வந்து ஆல் போர்ட்ஸாக எனேபிள் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் போய் இன்பவுண்ட் குரூப் நான் ஏதாவது எனக்கு பர்டிகுலர் ஒரு ஐபி மட்டும் தான் இதில் எனேபிள் ஆகணும், அந்த ஐபியில் மட்டும் தான் எனக்கு வரணும் அப்படின்னா நம்ம இங்கே ஐபி போர்ட் வந்து சேஞ்ச் பண்ணலாம், ரேஞ்சு சேஞ்ச் பண்ணலாம். டெஸ்டினேஷன் எந்த ரேஞ்சு, ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் கொடுத்துட்டோம்னா எந்த ரேஞ்சில் எந்த ரேஞ்ச் வரைக்கும் சப்நெட் மாஸ்க் கோட் கொடுத்தோம்னா எந்த ரேஞ்சில் எந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஐபிக்கு மட்டும் தான் வரணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணோன்னா என்னோட ஐபி மட்டும் நாங்கள் மென்ஷன் பண்ணிச்சோன்னா என்னோட ஐபி மட்டும் தான் ஆக்சஸ் ஆகும். போட்டு நான் இப்போ வந்து என்னோட 80 போர்ட் மட்டும் இந்த இதுலேருந்து வரணும், இல்லைனா நான் ஒரு பர்டிகுலர் 5000 போர்ட் வச்சுருக்கேன், இந்த 5000 போர்ட் வந்து எனக்கு அதில் மட்டும் தான் ஆக்சஸ் ஆகும்னா அந்த ஐபிக்கு மட்டும் ஆகும். இதுவே நான் எக்ஸிஸ்டிங் குரூப் வந்து நான் எடிட் பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு எந்த இது ரேஞ்ச் கொடுக்கணும், என்ன வெர்ச்சுவல் நெட்வொர்க் விபிசி எந்த வெர்ச்சுவல் நெட்வொர்க் கொடுக்கணும், இல்லை அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் தனியாக வச்சிருக்கேன் அந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் கொடுக்கணுமா அப்படின்றத நம்ம மொத்தமாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் எனி சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இன்ஸ்டன்ஸில் பப்ளிக் இது பண்ணால் மட்டும் தான் பெம் ஃபைல் வரும். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸை நம்ம வந்து டேரெக்டாகவே ஒரு இதுவாக தான் நம்ம கிரியேட் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து தான் கிரியேட் பண்ணியிருக்கோமே. ஸோ நம்ம டேரெக்டாக லாகின் பண்ணலாம். எஸ், அவ்வளோதான், க்ரியேட் பண்ணியாச்சு. ஒரு விஎம்குள்ளே நம்ம லாகின் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சர்வரில் நம்ம என்னென்ன கான்ஃபிகர் பண்ணுமோ அது ஜஸ்ட்டு sudo apt அப்டேட் இதுக்கப்புறம் பண்ணுறதை நம்ம யூஸ்வலாக என்னென்ன சர்வரில் நம்ம என்னென்ன பண்ணுமோ அதுதான் பண்ணுவோம். அவ்வளோ, இதுதான் விஎம் க்ரியேட் பண்ணுறது. இதில் தான் உங்களுக்கு டவுட் இருக்கா இப்போ வரைக்கும்? இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அட்மின் விஎம் பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டாங்கன்னா ரெக்கவர் பண்ண முடியும்? இல்லை, ஒன்ஸ் நீங்கள் பாஸ்வேர்டு இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இது பேக்கப் எடுத்துகிட்டு புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு பெம் ஃபைலாக இருந்தாலும் சரி, செக்யூரிட்டி பேஸில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அட்மின் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெம் ஃபைல்னா ஓகே அண்டர்ஸ்டாண்ட். பட் இங்கே வந்து நம்ம பெம் ஃபைல் எதுவுமே செலக்ட் பண்ணல, கீ பேஸ்ட் அட்மின் பேஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம யூசர் டிஃபைன் பண்ணிட்டு லாகின் பண்ணணும். இந்த யூசர் டிஃபைன் பண்ணிட்டு லாகின் பண்ணுறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ண முடியாது. இப்போ இது வந்து ஏடி பேஸ்ட் ஒர்க் ஆகும். அதனால இல்லை வாய்ஸ் உங்க விட்டு கேட்குது. ஹலோ, இப்போ கேட்குதா? சொல்லுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்மின் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்கன்னா இது வந்து ஏடி பேஸ்ட் ஒர்க் ஆகுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏடி பேஸ்ட்னா இங்கே ஆக்டிவ் டைரக்டரி இருக்கிறதுனால பாஸ்வேர்டு எதனா ரீசெட் பண்ண முடியுமா? அதுதான் ஆக்டிவ் டைரக்டரி. அதுதான் சொல்கிறேன், ஆக்டிவ் டைரக்டரி வந்து ஒரு யூசரை வந்து நம்ம மேப் பண்ணி வச்சோம்னா அந்த யூசரோட லாகின் வச்சு நம்ம இது பண்ண முடியும். அட்மின் போகதான் வந்து என்னன்னா நம்ம இப்போ அட்மின் மட்டும் தான் இந்த பாஸ்வேர்டு. ஸோ ஆக்டிவ் டைரக்டரி நம்ம என்ன பண்ணோம்னா இந்த விஎம் வந்து ஆக்டிவ் டைரக்டரியில் ஒரு யூசரை வந்து மேப் பண்ணி விட்டுட்டு அந்த யூசரோட லாகின் போகிற மாதிரி தான் போகும். இந்த அட்மின் யூசர் வந்து ஆக்டிவ் டைரக்டரி வந்து காட்டாதா? அப்போ இப்போ இது வந்து அட்மின் யூசர், இந்த அட்மின் யூசர் வந்து ஆக்டிவ் டைரக்டரியில் இருக்காது. இந்த அட்மின் வந்து ஆக்டிவ் டைரக்டரியில் இருக்காது. இது ஏன்னா நம்ம விஎம் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஒரு யூசர் நம்ம கிரியேட் பண்ணுறோம், இங்கே இருக்க யூசர்ஸ் வந்து நம்ம விஎம் மேப் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த யூசர்ஸ் வந்து என்னால் ரீசெட் பண்ண முடியும். இங்கே பாஸ்வேர்ட் ரீசெட் இருக்குது, நான் இங்கே டேரெக்டாக போய் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறேன், அவங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியும். ஆனால் இதே வந்து ஒரு விஎம்மோட அட்மினோட இது கிரியேட் பண்ணால் அதை பண்ண முடியாது. வேற ஏதாவது டவுட் இருக்கா?
ஓகே. இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்காக இது வந்து நான் கான்ஃபிகரேஷன் லெவல்ல வந்து எய்தர் நான் வந்து ஸ்கேல் பண்ணணும், இல்லன்னா இது பண்ணணும் அப்டின்னா, நான் வந்து ஆட்டோ இங்க வந்து ஆட்டோ ஸ்கேலிங் யூஸ் பண்ணுவேன். இப்ப நீங்க அசூரை பொறுத்தவரைக்கும் ஒரு டெம்ப்ளேட் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் வந்து நான் இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டேன், இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த இதில் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இதே இன்ஸ்டன்ஸ் வந்து திருப்பி கிரியேட் ஆகணும், பட் நான் இவ்வளோ ஸ்டாஃப் ஃபாலோ பண்ண தேவையே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வந்து அதுவாக ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம இதை லைப்ரரின்னு நம்ம டிஃபால்ட்டாக அஜூர் லைப்ரரி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ நான் டேட்டா ஒன்ஸ் லைப்ரரியில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இன்னொரு மிஷின் வேணும் அப்படின்னா டேட்டா எதை நான் டிப்ளாய் கொடுக்கலாம், அப்படி இல்லையா நான் டெம்ப்ளேட் எடிட் பண்ணி எனக்கு ஏதாவது அப்டேட் பண்ணணும், இல்லை பேராமீட்டர் நான் மாற்றணும்னா இங்கே டேட்டா போய் மாற்றிக்கிட்டு அப்புறம் டேட்டா கொடுக்க முடியும். ஸோ இதில் ஒரு ஃபீச்சர் இருக்கும். நம்ம வந்து இதை ஒரு மிஷின் மட்டும்தான் இது பண்ணணும் கிடையாது. நமக்கு இதுவே வந்து நான் இதே ஸ்டெப்பை திருப்பி திருப்பி ஃபாலோ பண்ண தேவையில்ல, எனக்கு இன்ஸ்டன்ஸாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா க்ளவுட் ஃபார்மேஷன் நம்ம இது பண்ணிக்கலாம். க்ளவுட் ஃபார்மேஷன் நம்ம எப்படி ஒரு இதை பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம இந்த டேட்டா இது பண்ணுறதுக்காக. அங்க நம்ம ஏடபிள்யூஎஸ்ல வந்துட்டு நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறோம்ல, எத்தனை இன்ஸ்டன்ஸ் அட் சேம் டைம்ல கிரியேட் ஆகணும், இங்க அது மாதிரி இருக்கா ஆப்ஷன்? இங்கே அந்த மாதிரி கிடையாது. ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ஸ் பண்ண முடியும். ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா? வேற வேற ஏதாவது இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸ்க்கும் இதுக்கும் ஏதாவது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அது மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஜூரில் வந்து பேசிக்காக ஒரு இது ஷெல் பவர் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இந்த இது கொடுத்துருவாங்க. நம்ம போய் லாகின் பண்ணி தான் இது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது ஒன்ஸ் வந்து நம்ம என்னென்ன அதாவது ஏடபிள்யூ சிஎல்ஐ எப்படி இருக்கோ அதே மாதிரி அஜூர்லேயும் சிஎல்ஐ இருக்கு. கமெண்ட் லெவலில் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் அவசியம்னு கிடையவே கிடையாது. டேரெக்டாக இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அஜூரில் க்ளவுட் ஒரு பிளாக் ஸ்டோரேஜ் வந்து அதை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிளாக் ஸ்டோரேஜில் வந்து அந்த பவர் செல்லை இன்ஸ்டால் பண்ணி டேரெக்டாக நம்ம அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இங்கே இருக்குது. ஓகே. இது பேஷ் கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைனா பவர் ஷெல் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அஜூர் சிஎல்ஐ யூஸ் பண்ணுறோம், கமெண்ட் லைனில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அஜூரோட கண்ட்ரோல் எடுத்து டேரெக்டாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. சாரி இல்லை, உங்கள் வாய்ஸ் ரொம்ப டவுனாக இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி தான், அந்த மாதிரி. ஆனா இப்போ நீங்க ஒரு செஷன் எனக்கு எடுத்தீங்கல்ல, அந்த வேரியபிள் பாராமீட்டர் டெம்ப்ளேட்னு சொன்னீங்கல்ல, டெம்ப்ளேட்னா இப்போ ஒரு கேம் கிரியேட் பண்ணா அதே மாதிரி இன்னொரு கேம் ரிப்ளிகா வந்து கிரியேட் பண்ணா டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுவோம். ஆனா அங்க வேரியபிள் பாராமீட்டர் என்ன வித்தியாசம்? ஏன் வேரியபிள் ஒன்று கொடுக்குறான் பாராமீட்டர் ஒன்று என்ன ரீசன்? இல்லை, நேம் இப்போ வேரியபிள் வந்து நம்ம இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அடிஷனலாக ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுறோம், அங்கே ஆட் பண்ணிக்கலாம். பேராமீட்டர்ஸை வந்து சூஸ் பண்ணுறப்போ நம்ம பேராமீட்டர் ஏதாவது ஐபி அட்ரஸ் நான் மாற்றணும், இல்லை எனக்கு இந்த ஐபி இந்த ரேஞ்சில் வேணாம் இந்த ரேஞ்சில் மாற்றணும், இல்லை சப்போஸ் எனக்கு நேம் ஒரு கன்வென்ஷன் பண்ணணும், இல்லை எஸ்எஸ்டி வேணாம் எனக்கு எஸ்டிடி வேணாம் எஸ்எஸ்டி கொடுக்கணும், அந்த மாதிரி வேறு பேராமீட்டர்ஸ் நம்ம அங்கே மாற்ற முடியும். ஆமாம், வேரியபிள்ன்றது பை டிஃபால்ட்டா மாத்த மாட்டோம், பட் வந்து பாராமீட்டர் மட்டும் தான் மாத்தும். ஏதாச்சும் சேஞ்சஸ் கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் இல்ல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம்ன்ற. இப்போ வந்து இந்த டெம்ப்ளேட்டை நீங்க டிரா பண்ணும்போது எதுக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்க டெம்ப்ளேட்டை?
சாரி, இதை எக்ஸ்போர்ட் பண்றீங்களா? எதுக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்க? இல்லை நான் இங்கே ஷோ பண்ணுறதுக்காக தான் வந்தேன். இங்கே கோட் இருக்குல்ல, அந்த கோடை ஷோ பண்ணுறதுக்காக தான். ஸோ பேராமீட்டர் இருந்தது உங்களுக்கு இதுதான். ஸோ வேரியபிள்ன்றது டிஃபால்ட் வேல்யூ நீங்கள் என்ன இந்த தான் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ சப்போஸ் இங்கே வந்து நான் எஸ்எஸ்டி இப்போ வந்து ஆட் பண்ணிருக்க வந்து இங்கே எஸ்எஸ்டி எஸ்டிடி ஸ்டோரேஜ் வேரியபிள். ஓகே, வேரியபிள் ரிசோர்ஸஸ் இங்கே இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஏதாவது இப்போ எனக்கு வந்து இந்த ஓஎஸ் வேணாம், வேற ஏதாவது எனக்கு ஓஎஸ் யூஸ் பண்ணணும்னா நான் இந்த பேராமீட்டர் மாற்றி இந்த வேரியபிள் இது வந்து இது பேராமீட்டர். ஸோ இந்த இடத்துல நான் என்னென்ன மாற்றணுமோன்றதை நான் இங்கே மாற்றுவேன். சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் நான் இங்கே வந்து இந்த டெஸ்ட் மெஷின் கொடுத்துருக்கேன். இந்த டெஸ்ட் மெஷின் நேம் எனக்கு வேணாம், இந்த வேறு ஏதாவது நெட்வொர்க் இது யூஸ் பண்ணணும் அப்படின்றத இங்கே நான் மாற்றுவேன். டிஸ்க் வந்து இருக்குது. சப்போஸ் எனக்கு எந்த டிஸ்கிரிப்ஷன் நான் கிரியேட் பண்ண அதில் நான் வந்து ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய டேக்லைன் ஒன்று வரும். அந்த டேக்லைன் நான் யூஸ் பண்ணால் இங்கே நான் கொண்டு வந்து அப்டேட் பண்ணி நான் மாற்றுவேன். சாரி, இல்லை வாய்ஸ் எனக்கு கேக்குதா? இல்லை சொல்லுங்க. இப்போ வேரியபிள் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா டெம்ப்ளேட்டை போய் தான் மாற்றணுமா? நீங்கள் எடிட் பண்ணி கூட மாற்றிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்து என்னென்ன நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, ரிசோர்ஸில் நீங்கள் என்னென்ன ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ நான் இங்கே வந்து என்ன ப்ராப்பர்ட்டி செட் பண்ணியிருக்கேன், விஎம்மோட சைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் விஎம் இருக்குது. இல்லை எனக்கு அது வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேசிக்காகவே நம்ம ஒரு ஓஎஸ் ஒரு இந்த டெம்ப்ளேட்டில் வந்து எல்லாமே உங்களுக்கு டம்ப் பண்ணி தான் இருக்கும். ஏதாவது வேணான்றது அங்கே ஒமிட் பண்ணி தான் இருக்கும். நமக்கு அது வேணும்னா நம்ம டேரெக்டாக இங்கே ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். நீங்க சொல்றது எக்ஸ்ட்ரா ஆட் பண்றது ரிமூவ் பண்றது வேரியபிள் வித் பாராமீட்டர்ஸ். வேரியபிள் வந்து வேரியபிள் காலம் வந்து இது சரிங்களா. இது வந்து வேரியபிள் காலம், இது வந்து பாராமீட்டர் காலம். இங்க இருக்குங்களா, இது வந்து பாராமீட்டரோடது, இது வந்து வேரியபிளோட. ஸோ இங்கே நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஏன்னா ரெண்டுமே ஒண்ணா இருக்குல்ல, கீ வேல்யூ பேர் மாதிரி இருக்குல்ல, அதுதான் கேட்டேன். வேரியபிள் அப்படி தான் இருக்கு, பாராமீட்டர் அப்படி தான் இருக்கு. அதான் இந்த டிஃபரன்ஸ் கேட்டேன். ஓகே, அதுதான் இது. ஸோ வேரியபிள் இங்கே பேராமீட்டர்ஸ் வந்து அவங்களே டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வேரியபிள்ன்றது இந்த ரிசோர்ஸஸ் தான் அவங்க வேரியபிள்னு சொல்கிறாங்க. இந்த வேரியபிள்ஸ் நம்ம இது பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். சாரி, ஓகே, இல்லை புரியுது. ஓகே, ராஜாமணிஜி சொல்லுங்க. அதுதான் ஜி, விஎம் இது முடிச்சாச்சு. நம்ம நாளைக்கு வேணா ஆப் சர்வீஸ் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி லைவாக இருக்க ஒரு ஆப் சர்வீஸ் ஷோ பண்ணலாம். சரி. இதுல அந்த பாராமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து நெட்வொர்க் இருக்கு, டிஸ்க் இருக்கு, விஎம். ஸோ அந்த விஎம் பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கு. வேரியபிள்ல வந்து உங்களுக்கு வந்து ஹை லெவலா இருக்கு. ஸோ அதுதான் இந்த டிஃபரன்ஸ் நான் பார்க்குறேன். டேக் செட் பண்றது, லொகேஷனு, அதோட ப்ராப்பர்ட்டிஸ், விஎம் சைஸ், ஏஜ் ரெஃபரன்ஸ். ஓகே, இதை பார்க்குறேன். சரி, ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. அதே மாதிரி ஆப் சர்வீஸும் காட்டுறேன் உங்களுக்கு. ஆப் சர்வீஸ் இப்போ நம்ம கிரியேட் பண்ணலை, ஏன்னா நான் ரீசெண்டாக கிரியேட் பண்ண பார்த்தேன், நான் கிரியேட் பண்ண முடியலை. நீங்கள் இந்த AWS எலாஸ்டிக் பேஸ் ஸ்டாக் இருக்குங்களா? அதேதான், சேம் டேரெக்டாக ஒரு சர்வீஸை மட்டும் நம்ம ஹோஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்காக. டெஸ்ட் குரூப் சூஸ் பண்ணிக்கிறேன். வெப் ஆப்போட நேம் என்ன வேணுன்றதை டேரெக்டாக இங்கே டிஎன்எஸ்ஸாகவே இது கிரியேட் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏதாவது டிஎன்எஸ்ஸே நம்ம ஆஃபர் பண்ணோம். டெஸ்ட் 123 2020 ஆகஸ்ட், இதுதான் அப்ளிகேஷன் நேமா. டேரெக்டாக எதுவாக பண்ணணும். எதை நம்ம வந்து இந்த கோடை வழியாக பப்ளிஷ் பண்ண போகிறோமா, இல்லை டாக்கர் வழியாக பப்ளிஷ் பண்ண போகிறோமா, அதுவே சொல்லும். ரன் ஸ்டாக் வந்து ஜாவாவா, டாம்கேட்டா, இல்லை ASP.NET-ஆ, இல்லை .NET கோரா, இல்லை எந்த விதமான நோடு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், மொத்தமாக இதுவே நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ எதை நம்ம வந்து இப்போ .NET Core 3 யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டோம்னா அது விண்டோஸோட தான் யூஸ் பண்ணோம். இல்லைனா நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். தென் எந்த ரீஜனில் வேணும், சவுத் ஈஸ்ட் ஏசியா. இப்போ நீங்கள் டாக்கர் கண்டெய்னர் போட்டுருக்கீங்க. ஓகே, கோன்றது என்ன? டாக்கர் கண்டெய்னர்னா உங்களுக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு இதுதானே, கண்டெய்னர் தான். டாக்கர் கண்டெய்னர்னா அது இமேஜ் நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சிருப்பேன். டேரெக்டாக அந்த இமேஜ் நான் புல் பண்ணி நான் இது பண்ணுவேன்.
கோடுனா நான் சோர்ஸ் கோடை வந்து டேட்டா டிப்ளாய் பண்ணுவேன். ஓகே, அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுது. அப்ளிகேஷன் வந்து அதுவா பில்ட் பண்ணி அதுவா டிப்ளாய் பண்ணும். இது வந்து நம்ம சைஸ் என்ன சைஸ்ல நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஃப்ரீ இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் டைப் என்ன இருக்கு? ஆக்சுவலா ஃப்ரீ இருக்கு, ஸ்டாண்டர்ட் வேற, ஹை லெவல் என்ன இருக்கு? ஹை லெவலில் ப்ரொடக்ஷன் இருக்கு, ப்ரொடக்ஷன் இருக்கு, ஐசோலேட்டட் இருக்கு. ப்ரொடக்ஷன் உங்களுக்கு எல்லாமே இந்த இதில் வரும். ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னமும் கொஞ்சம் அடிஷ்னல் இது இருக்கு. சரிங்களா? ஓகே. டெவன் டெஸ்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து F1, D1, B1 சொல்லிட்டு வரும். F1 வந்து பேசிக்கான ஃபங்க்ஷன், ஐ மீன் லைக் 1 GB RAM 60 minutes மட்டும்தான் உங்களுக்கு கம்ப்யூட் டைமே இருக்கும். அது வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் D1 இன்ஸ்டன்ஸ். D1 வந்து ஷேர்ட் இன்ஸ்டன்ஸ். இதில் வந்து 1 GB RAM உங்களுக்கு மெமரி இருக்கும். 240 minutes வந்து கம்ப்யூட்டர் ஒன் டேக்கு வந்து 240 minutes தான் நீங்கள் இந்த கம்ப்யூட் மிஷின் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து B1 இது வந்து ஆல் டைம் அவைலபிளாக இருக்கும். பட் வந்து என்னன்னா 1.7 GB உங்களுக்கு வந்து A சீரிஸ் கம்ப்யூட்டர் 11 சொல்லுவாங்க. இந்த A சீரிஸில் கம்ப்யூட்டர் 11 தான் நான் செக் பண்ணி சொல்கிறேன். அது எந்த இதில் அவங்க பேசிக் இது பண்ணுறாங்கன்னு தெரியல, எனக்கு சரியாக தெரியல. A சீரிஸ், இந்த DB2 சீரிஸ், அதே மாதிரி P சீரிஸ், இந்த சீரிஸ் எல்லாமே வந்து எனக்கு அதுக்கான டெஃபினேஷன் கிளியராக தெரியாது. பட் உங்களுக்கு வேணா செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ ப்ரொடக்ஷன் லெவலில் வந்து S1, P1, V2, S2, S3 இதெல்லாம் வந்து சிம்பிள் கான்ஃபிகரேஷன்ஸ். இது வந்து பவர்டு கான்ஃபிகரேஷன்ஸ். ஐசோலேட்டட் வந்து நமக்கு என்ன தேவையோ நம்ம சூஸ் பண்ணுறதுக்காக. இப்போதைக்கு நான் ஃப்ரீ இன்ஸ்டன்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு சில ரீஜனில் வந்து ஃப்ரீ இன்ஸ்டன்ஸ் வந்து அவைலபிள் இருக்காது. இப்போ வந்து கரண்ட்டாக இந்த ஆப் சர்வீஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நாட் ஃபைண்டிங் ஆப் சர்வீஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும். நம்மளோட பிளானை வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வருது. இதை நான் ரீசெண்டாக கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன். இது இந்த ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன் டீம் கிட்ட. இப்போ AWS வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்குல்ல, ஆன் டிமாண்ட், ஆமாம், அந்த மாதிரி ஏதாச்சும் கான்செப்ட் அந்த மாதிரி இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இன்னொரு கிளாஸில் எடுக்கிறேன். ஓகே. இன்னொன்று இப்போ ஐசோலேட்டட் சொன்னீங்களா, ஐசோலேட்டட் ப்ரொடக்ஷனே யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஃப்ரீ யூஸ் பண்ணுறீங்க, ஸ்டாண்டர்ட் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து ப்ரொடக்ஷன் இது அட்வான்ஸ் நெட்வொர்க் ஸ்கேலிங்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நெட்வொர்க்கிங் பேஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி நெட்வொர்க் ஹையர் யூஸ் ஆகும். இல்லை நான் ஒரு டெஸ்டிங் பண்ண போகிறேன், டெஸ்டிங் வந்து ஹையர் இது யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஐசோலேட்டட் இன்ஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஐசோலேட்டட் வந்து நெட்வொர்க்கிங் அந்த ஸ்கேலிங்காக மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் 1 GB பதிலாக 10 GB தேவைப்படுது, இல்லை ரேம் அதிகமாக தேவைப்படுது, 4 அதிகமாக தேவைப்படுது, அப்போ வந்து ஐசோலேட்டட் இல்லை ப்ரொடக்ஷன் போகும். போகலாம். அதே மாதிரி ஒரு ஸ்கேல் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு 100 இன்ஸ்டன்ஸ் தேவைப்படுது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரே சர்வரில், அதாவது ஒரே சர்வரில் வந்து நம்ம அது அலோகேட் ஆகிட்டே வரும். டெடிகேட்டட் மாதிரி. அதாவது இப்போ வந்து நம்ம ஐசோலேட்டட் கொடுக்கும்போது நமக்கு ஒரு சர்வர்லேயே வந்து 100 இன்ஸ்டன்ஸ் வந்து டிப்ளை ஆகுதுன்னா அந்த சர்வரில் மட்டும் எங்கே அந்த சர்வரில் அவைலபிள் இருக்கும்போது அந்த சர்வரில் மட்டும் நெட்வொர்க் ஆகும். அதே மாதிரி ஓன் வெர்ச்சுவல் நெட்வொர்க்கில் மட்டும் அது தனியாக டெடிகேட்டடாக வந்து ரன் ஆகும். ரிடண்டன்சி இருக்காது, ஒரே அந்த சர்வர் சப்போஸ் கிராஷ் ஆச்சு. சாரி, புரியல, என்ன சொல்கிறீங்க? ரிடண்டன்சி இருக்காது, அவைலபிலிட்டி இருக்காது, சர்வரே கிராஷ் ஆச்சு. ரிடண்டன்சி சொல்ல வரீங்களா? இல்ல, அந்த மாதிரி கிடையாது. இது வந்து அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வேற, அந்த சர்வர்ன்றது வேற. இது வந்து என்னன்னா ஸ்கேலிங்காக மட்டும்தான். நம்ம ஒரு ஸ்கேலிங் வந்து எப்படின்னா எப்போ ஒரு பீக் போதோ அந்த பீக் போயிட்டு திருப்பி வந்துடும். அது ஸ்கேல் டவுன் ஆயிடுது, ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பட்சத்தில் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்கேலிங் சடனாக வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு பிக் பில்லியன் போது அந்த பிக் பில்லியனில் வந்து ஒரு நார்மலாக இருக்க யூசர்ஸ் கண்டென்ட்டோட ஒரு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் யூசர்ஸ் வந்து எனக்கு லாகின் பண்ணுறாங்கன்னா அப்போ எனக்கு ஸ்கேலிங் ஆகிற இதில் வந்து நான் இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். ஆமாம், இது ஆன் டிமாண்ட்ன்றது வந்து நான் கிளியராக சொல்ல முடியாது. லைக் அதை பற்றி நான் கிளியராக இன்னொரு கிளாஸ்லாம் எடுக்கிறேன். அது இன்னும் லேர்ன் பண்ணல. ஆன் டிமாண்ட் அந்த இன்ஸ்டன்ஸோட டைப் எப்படின்றது, இன்ஸ்டன்ஸோட இது எப்படின்றத நான் சரியாக லேர்ன் பண்ணல. அதனால லேர்ன் பண்ணி எடுக்கிறேன்.
ஓகேங்களா? சரி. ஓகே ஜி. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல கௌதம், இது வரைக்கும் கிளியர். ஓகே ஃபைன் ஜி. அஜூர்லேயே நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அஜூரில் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில சர்வீஸ் ரன் ஆகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கான இன்ஸ்டன்ஸோட காஸ்ட் வந்து இதுவாகும். அதே மாதிரி நீங்கள் வந்து நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக சார்ஜ். அஜூர் AWS மாதிரி தான், ஆனால் இதில் வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகே. ஏன்னா நம்ம டெபிட் கார்டு கொடுத்தோம்னா நம்ம மேட்டரே கிடையாது. ஸோ இதில் கிரெடிட் போது வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்கும். அதுதான் சொல்லலாம். வேறு ஓகே ஜி. ஃபைன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. ஆப் இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கான பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது அட்வான்ஸ் லெவல் இன்சைட்ஸுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக சார்ஜஸ் ஆகும். பேசிக் லெவல் இந்த சிஸ்டம் மானிட்டரிங் அந்த இதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் கிடையாது. நீங்கள் பேசிக் மானிட்டரிங் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம AWS எப்படி அதே மாதிரி தான். CPU அந்த இது டிஸ்கோட் ஐஆப்ஸு இதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து இல்லை டிஸ்கோட இது எவ்வளோ இதுவாகுது அது இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஜி. நாளைக்கு என்ன கிளாஸ் எடுக்க போகிறோன்றதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகே கௌதம். தேங்க்யூ. ஓகே ஜி.